ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் தங்களை 25 தொகுதிகளில் ஜெயிக்க வைத்திருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதான் பட்ஜெட். தமிழ்நாடுக்கு இதுதான், கேரளாவுக்கு இதுதான், கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது. கடந்த ஆண்டு ரயில்வே நிதி விட இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கு. இப்போ 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க. அதில் தமிழ்நாடு வராதா என்ன? எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டின் மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகளை தாமதிக்காமல் தமிழக அரசிடம் வழங்க கோரி பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அலுவலகத்தில் ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசனை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும். இந்த ஆபத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.